இப்போது காஷ்மீர் பற்றி திரும்ப பேச போகிறோம். இப்போ புதிய என்ன அப்டேட் வந்திருக்கு என்னன்னு பற்றி பேச போகிறோம். இப்போ முதலாக இந்த பதிவில் நிறைய விஷயம் பேசுகிற மாதிரி இருக்குங்க. முதல் விஷயத்துக்கு வரேன். இந்த மாதிரி தடை கிடலாம் பண்ணி வச்சுட்டாங்க. இண்டஸ் வாட்ரு, அதுக்கப்புறம் விமானம் தடை, அதுக்கப்புறம் இங்கே உள்ள பாகிஸ்தானியர்கள், அங்கே இந்தியாவில் வச்சு பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியர்கள் அவங்க நாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. பாராட்டக்கூடிய விஷயந்தான், சரியா? ஆனாலும் இங்கே உள்ள நோயாளிகள் பாகிஸ்தானில் இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி அவங்களே ஒரு வாரம் டைம் கொடுத்து இமீடியட்டாக போய் சொந்த நாட்டுக்கு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னண்டா, இப்போ பயங்கரவாதிகள் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒன்று சர்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னு தெரியல, கூடிய சீக்கிரமாக வரும். யார் பண்ணால் என்ன காரணம், இதுக்கு என்ன தண்டனை, அந்த மாதிரி இப்போது எதிர்காலத்தில் தான் வரும். பொறுத்து பார்ப்போம் என்ன வருதுண்டு. இப்போ என்னண்டா ரொம்ப முக்கியமான பதிவு என்னண்டா, வடநாட்டில் தமிழகத்துலேயும் இருக்குது, சரியா? தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். வானதி சீனிவாசன் உங்களுக்கு தெரியும், பாஜகவில் முக்கியமான ஆள். அவங்க என்னாச்சு, அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நாமக்கல் பக்கம் வந்து ஒரு பக்கம் தமிழகத்தில் ஒரு பக்கம் இருக்குது. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஹிந்துக்களுக்கு 28 நபர்கள் கொலை செஞ்சுட்டாங்க தீவிரவாதிகளால். அதுக்கு இங்கே வீரவனுக்கு தராங்க. என்ன, இங்கே 28 பேர் இறந்து போயிருக்காங்களா, அதுக்கு காஷ்மீர் தீவிரவாதி இவங்க தான் பண்ணாங்கன்னு ஒரு மதவெறி தூண்டுற மாதிரி செயல்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ஒரு பக்கம். இங்கே வானதி சீனிவாசன் எல்லாம் பாஜக தானே, சும்பாச்சு தானே ஆகணும். கொஞ்சமாச்சும் சூடு சொன்னேன் இருந்தால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இல்லை. சரி, அதுக்கப்புறம் ஹெச் ராஜா சுட்டத்தை வரலாம். அவங்களும் இஸ்லாமிய பயங்கரவாதின்னு சொல்லி அது ஒரு பக்கம் மதவெறி. தமிழகத்தில் அந்த அளவுக்கு பருப்பு வேகலை. ஆனாலும் இங்கே சில இடங்களில் சில சங்கிகள் இருக்கிறதுனால பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கடைசியில் போலீஸ் வந்து தடுத்தாச்சு. இந்த நாமக்கல் சைடில் இந்த மாதிரி மதவெறி தூண்டுற மாதிரி சொல்லி தடுத்தாச்சு. பாராட்டோட விஷயம். வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் என்னண்டா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஏற்கனவே இஸ்லாமியர்கள் ரொம்ப அச்சுறுத்தல் தான் இருக்கார்கள். இப்போ இந்த காஷ்மீர் விவகாரத்தில் ஒன்றும் வர ரொம்ப மோசமாக போயிருக்காங்க. என்ன, இங்கே உத்தரப்பிரதேஷ் தெரியுங்களா, யோகி அவன் இடத்துல பெரிய கலவரம் தூண்டி விட்டுருக்காங்க. அங்கே பிரியாணி கடை இருந்திருக்கு. அங்கே ஒரு முஸ்லீம் பிரியாணி கடை வச்சுருக்காங்க. அங்கே போய் அங்கே உள்ள 2 இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள். என்ன காரணம், அந்த காஷ்மீரில் இந்துக்கள் கொலை செஞ்சார்கள். அதுக்கு பதிலடியாக அவங்க சங்கி சொல்லியிருக்கான், இந்த மாதிரி 26,000 பேரை கொலை பண்ணுவோம் உத்தரப்பிரதேசில் முஸ்லீம்கள்னு பேசியிருக்கான். வெக்கமா இல்லையா? இங்கே போய் பாகிஸ்தானில் போய் பேச வேண்டியதானே, அங்கே உள்ள மக்களை போய் கொலை செய்யணும், அங்கே உள்ள தீவிரவாதிகளை போட்டு போய் பேச வேண்டியதானே. அதுக்கு நட்பு இல்லாமல் இங்கே பாதிச்சு அப்பாவையோட இஸ்லாமியர்களை போய் தாக்குறீங்க. அவன் தான் செஞ்சான், எனக்கு புரியல. மாட்டு மூத்திரம் குடித்தாலும் இப்படி தான் இருப்பானுங்க. சரி, அது ஒரு பக்கம். இன்னொருண்டாண்டா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. வடநாட்டில் சில காஷ்மீரிகள் மாணவர்கள் இருக்கார்கள், இந்த கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு. அங்கே போய் தாக்குறது காஷ்மீரி இஸ்லாமிய மாணவிகளை போய் கடுமையான முறையில் தாக்குறது. இந்த மாதிரி உங்களால் தான் அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. காஷ்மீர் தீவிரவாதி இப்படின்னு இந்த சங்க பிரிவாரர்கள் அயோக்கியர்கள் சொல்கிறார்கள். அங்கே போய் இந்த பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள், அப்பாவி இஸ்லாமியர்களை போய் தாக்குறது. இது ஒரு பக்கம். 3வது என்னன்னா, இந்த அர்ணப் கோஸ்வாமி ஏற்கனவே தெரியும் இப்படிப்பட்டவன், என்ன இது என்னென்ன மாதிரி அயோக்கியத்தனம் செய்வான்னு தெரியும். அந்த ஆள் என்ன பேசியிருக்காங்கன்னா, அதான் வச்சுருக்காங்க ரிப்பப்ளிக் டிவின்ட்டு நேஷன் ரெவன்யூன்னு பேசியிருக்கான். என்ன பேசியிருக்காங்கன்னா, காஷ்மீரி மக்கள்னாலே பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள்,
பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்கள் அந்த மாதிரி பேசியிருக்கான். இருக்கலாம் ஒரு சில காஷ்மீரிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கலாம், ஒட்டுமொத்தமாக ப்ளேம் பண்ண முடியாது. ஒரு சில காஷ்மீர் மக்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சில மக்கள் சொந்த நாடு வேணும்னு கேட்பாங்க. அதெல்லாம் நிறைய கருத்து மாதிரி இருக்குது. நான் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான செயல் ஒரு பத்திரிக்கையாலும் பார்த்ததே இல்லைப்பா. இவன் அந்த மாதிரி பேசியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன மாதிரி பேசியிருக்கான், பல்வேறு விஷங்கள் கக்கியிருக்கான். ரெண்டாவது என்ன கக்கியிருக்கான்னா, அங்கே பொறுத்த வரைக்கும் ராணுவ ஆட்சி வரணும், மிலிட்ரி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும், அங்கே ஓட்டு உரிமையை கொடுக்கக்கூடாது, அந்த மக்களுக்கு சுதந்திரமே கொடுக்கக்கூடாது, ரொம்ப கட்டுப்படுத்தணும், மக்கள் ரொம்ப அளவுக்கு மீறி போகிறாங்க, இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், இராணுவ ஆட்சி கொண்டு வரணும் எல்லாம் காஷ்மீரில் அந்த மாதிரி விஷத்தை வச்சுருக்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாம். 28 நபர்கள் கொலை செஞ்சுருக்கார்கள். அப்போ உயிர் போயிடுச்சு இல்லைங்களா. ஆனால் அதுக்கு இந்த பாகிஸ்தானை போய் தாக்கி பேச வேண்டியதுன்னா, சம்மந்தம் இல்லாத மாதிரி காஷ்மீரில் போய் பேசுகிறீங்க. பாகிஸ்தானை தான் தாக்கணும், பாகிஸ்தான் பயங்கரவாதம் தாக்கணும், போய் பாகிஸ்தான் போய் பேச வேண்டியதானே. பாகிஸ்தான் தீவிரவாதி ஒரு தீவிரவாதம் சுட்டுக்கொள்வோம், அங்கே பாகிஸ்தான் அங்கே உள்ள கவர்மெண்ட்டை நம்ம அழிச்சுட்டும் பேச வேண்டியதானே. அதை பேசுறதுக்கு தப்பு இல்லை. இங்கே அப்பாவி இஸ்லாமியர்கள், பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் அதை பற்றி பேசுகிறது, அவங்கள தாக்கி பேசுகிறது, இதுதான் அந்த சங்கிகள் பண்ணுற அயோக்கியத்தனம். ஆனால் இதுலேயும் ஒரு மத அரசியல் தானே. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான செயல்கள் நடந்துட்டுருக்கு வட இந்தியாவில். அதான் ஓடிட்டு இருக்குது. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது என்ன இதுண்டு. இது இப்போ சமீபத்தில் பாகிஸ்தானும் ஒரு கண்டனத்தை சொல்லியிருக்காங்க. என்ன இதுக்கும் இந்த கொலை நடந்திருக்கலாம், இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைண்டு. இது கூட சீக்கிரமாக அது உண்மை என்னன்னு நமக்கு எதிர்காலத்தில் நம்ம பார்க்க முடியும். சரி, இன்னொரு என்னன்னா ஒரு மினிஸ்டரை சொல்கிறாரு. அந்த மினிஸ்டரை சொல்கிறாரு, கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட், அந்த பாதிப்பை நாங்கள் இப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், இப்போ தான் நம்ம கவனிக்கிறோன்ட்டு ஒரு நியூஸ் சேனலில் மீடியாவில் பேட்டி கொடுத்துருக்காரு. NDTV நினைக்கிறேன், என்ன சேனல் தெரியலாம், இன்னும் பல மீடியாக்கள் இருக்கலாம். அந்த மாதிரி பாகிஸ்தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று கன்ஃபார்ம் ஆகாத மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருக்காரு. இந்தியன் கவர்மெண்ட்டு எப்படி வந்தார்கள், எந்த இடத்துல வந்தார்கள், எப்படி தாக்கினார்கள், அதை கண்டுபிடிக்கணும். ஒரு ஆப்ரேஷன், ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி போட்டு கண்டுபிடிக்கணும். அது நம்ம எதிர்காலத்தில் பார்க்கணும். நாளை மறுநாள் ஏதாச்சும் செய்திகள் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த தீவிரவாதிகளை கேப்சர் பண்ணி தக்க தண்டனை கொடுத்தா பாராட்டக்கூடிய விஷயம். உண்மையிலே செய்வாரா இல்லையான்னு தெரியல. ஒருத்தர் தான் தவிர செய்வார்னு நம்ம நம்புகிறோம், மக்களை நம்புகிறோம். பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதனால் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. போரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடாது. இங்கே சில அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க, போர் தொடுப்போம், போர் இது பண்ணுவோம், பாகிஸ்தானும் போருக்கு ரெடின்னு. போர் வந்தால் நிச்சயமாக பிரச்சனை. இந்தியா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய எஃபெக்ட். அதனால் போர்லாம் வேணாம், அந்த பதிலடி கொடுக்கணும், அவ்வளோதான். ஒரு பெரிய பாடத்தை கொடுக்கணும் பாகிஸ்தானுக்கு. இந்த 2 தீவிரவாதிகள் வந்து இங்கே 28 பேரை கொலை செஞ்சுருக்கார்கள். அதுக்கு ஒரு பாடம் கொடுக்கணும். இந்த மோடியை பொறுத்த வரைக்கும் மோடியும் இங்கே உள்துறை அமித்ஷாவும் செய்யணும். ஃபுல் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் எல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். நாமளாம் நிச்சயமாக நிற்போம். செஞ்சு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி செயல்கள் பண்ண மாட்டார்கள். ஒரு ஹை செக்யூரிட்டி லெவல் போடணும். ஏற்கனவே அந்த பகல்வான்லாம் அங்கே கொஞ்சம் செக்யூரிட்டி வீக்காக இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டுருக்குறோம். அதுக்கு செக்யூரிட்டி நல்லா ஒரு ஹை ஃபோர்ஸ் செக்யூரிட்டி கொடுக்கணும். அது கொடுத்தா தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது, இதுக்கு தீர்வு என்ன அதெல்லாம் கொடுத்தாலும் அந்த காஷ்மீர் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம நிறைய டூரிஸ்ட்டுகள் போகிறதுக்கு, நிறைய எதிர்காலத்தில் நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்.
அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் நம்ம அந்த ஒரு பக்கம் நம்ம இந்தியா நம்மளோட பக்கம் தானே காஷ்மீர். அதுக்கு நம்ம அரசியல்வாதிகள் இங்கே உள்ள பாரத பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பாதுகாப்பு கொடுக்கணும். மக்களுக்கும் சரி இராணுவத்துக்கும் சரி. இராணுவத்துக்கு கூட இது கொடுக்கணும், அந்த செக்யூரிட்டி நிறைய கொடுக்கணும். இந்த மாதிரி செயல்கள் நடக்காமல் இருக்கணும். எதிர்காலத்தில் அப்புறம் செய்யணும் இல்லைங்களா. இப்போதைக்கு இந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குது. அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்னொரு நாளாக கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இந்த மாதிரி தண்ணியை தடை பண்ணிட்டாங்க, ஃப்ளைட்டு தடை பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா அங்கே போகிற விமானம்லாம் விலை ஏறி இருக்கு. எப்படி இப்போ ஒரு நபர் பாகிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ விமானம் போகிறோம்னு சொல்லியாச்சு, வேறு ரூட்டில் தான் போகணும். அப்போ அந்த செலவு டபுளாக இருக்குது. இதை பொறுத்து யாருக்கு கஷ்டம்? அது டெம்பரரி தான். இதுக்கு பொறுத்து நம்ம அன்பேன் பண்ணிடுவாங்க. இது யாருக்கு கஷ்டம்? மக்களுக்கு கஷ்டம். மோடி அமித்ஷா பரவாயில்ல, காசு இருக்கு போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொதுமக்கள் வேலைக்கு போகிறதுக்காண்டி போகிற மக்கள், அரபு நாட்டுக்கு போகிறதுக்காண்டி மக்கள் அந்த வழி தாண்டி தானே போகும். அப்போ எஃபெக்ட் ஆகும். பொருளாதார ரீதியாக பொதுமக்கள் ஆகிய நாமல் எஃபெக்ட் ஆகும். பொருளாதார ரீதியாக இன்னும் விலை டபுள் ஆகும். அதுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். சில மக்களுக்கு தான் எஃபெக்ட் ஆகுது, விலைவாசி ஏறும். இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். அதான் சரி, பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கூடிய சீக்கிரமாக ஒரு நியாயம் கிடைக்கணும். 28 நபர்கள் போன வருஷம் திரும்ப வராது. நியாயம் கிடைக்கணும், ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இது நடக்குமா நடக்காதா எதிர்காலமாக பார்க்கணும். நன்றி.